குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி அன்பர்களே, நீங்க இந்த மாதம் நினைத்த விஷயங்கள், நீங்க நினைத்த காரியங்கள் நிறைவேறுமா? உங்களோட பலம் என்ன அமைய போகிறது, பலவீனமா என்ன அமைய போகிறது, நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம இந்த பதிவுல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இன்றையிலிருந்து ஆபத்து ஆரம்பம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, என்ன இந்த தலைப்பு அப்படிங்கிறது புரியுதுங்க. இன்றையிலிருந்து உங்களுக்கு வரக்கூடிய கிரக நிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, அந்த பாதகமான பலன்களை தவிர்ப்பதற்கு நீங்க என்ன செய்யணும், இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க மீன ராசி அன்பர்கள் பயன்பெறும் வகையில் இந்த பதிவு உங்களுக்காக. இந்த மீன ராசியில உத்திராட்டதி, ரேவதி, புரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு. இந்த 3 நட்சத்திரங்களுமே வெவ்வேறு அம்சங்களையும் கதிர்வீச்சுகளையும் கொண்டவையா அமைந்திருக்கிறது. உங்களோட வாழ்க்கை பல நேரங்கள்ல பல கோணங்கள்ல இருப்பதை உங்களால் உணர முடியும். 3 நட்சத்திரங்களுமே ஒரே ராசியில இருந்தாலுமே 3 நட்சத்திரத்திற்குமே தனிப்பட்ட குணதிசயம் அப்படிங்கிறது மாறுபட்டு காணப்படும். அந்த வகையில 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்பட போகிற பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நாம இந்த பதிவுல சொல்லியிருக்கோம். முழுமையா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடிக்கடி சின்ன பிள்ளைத்தனமா ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு சிக்கல்லையுமே மாட்டிக்கொள்வீங்க. இந்த மீனராசி அன்பர்கள் குரு பகவானின் தனுசு ராசியில பிறந்தவங்க பட்பட்டு அப்படின்னு பேசிடுவாங்க. ஆனா குருவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் நீங்க இதமாகவும் இங்கீதமாகவும் சூழ்நிலை அறிந்தும் பேசுவீங்க. தனுசு ராசியில பிறந்தவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டம் இல்லாம திடீர்னு முடிவெடுப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லை, திட்டமிட்டு செயலாற்றக்கூடியவங்க தான். ஆனா இந்த சிக்கல்கள்ல மட்டும்தான் நீங்களா போய் மாட்டிப்பீங்க. தனக்காரகனா இருக்கக்கூடிய குரு பகவானின் ராசியில இந்த மீனராசி அன்பர்கள் பிறந்திருக்கிறதுனால நீங்க எப்பவுமே பணத்தை விட மனம்தான் பெரிது அப்படின்றத எண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம யாராச்சும் உங்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களெல்லாம் உங்களோட வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வச்சுடுவீங்க. உங்களோட இமேஜ் அப்படிங்கிறது எங்கேயுமே எப்பொழுதுமே யாராலையுமே பாதிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்பவுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் தான் இந்த மீனராசியை சேர்ந்த நீங்க. மீனராசி அன்பர்களின் குணத்தின் படி நாம பார்த்தோமா, இவங்க எந்த ஒரு செயலையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஒரு செயல்கள்ல முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சு அந்த செயல்கள்ல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ரொம்பவுமே கவனமா இருப்பாங்க. இவங்க எந்த வேலையை செஞ்சாலுமே அதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்களா எல்லா செயல்களையுமே ஈடுபடக்கூடியவங்க தான். ஆனாலுமே தனக்கு அப்படின்னு எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குணம் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. பார்வையாலேயே பலன்களை அளித்தருகிற குரு பகவான அதிபதியா கொண்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களும் இன்னல்களும் தீர வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்வது உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, ஏற்படுகிற காரிய தடைகள் காணாமல் போகும். வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடியதா அமையும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓம்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திர 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த குரு பகவானின் அருளால் மீனராசி அன்பர்களுக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். சேற்றுக்குள் விழுந்த சிங்கம் சிலிர்த்து எழுவது போலதான் எத்தனை சிரமம் வந்தாலுமே அதிலிருந்து மீண்டு வரக்கூடியவங்க இந்த மீனராசியை சேர்ந்தவங்க. நீண்ட காலமா தொழிலில் இருந்த தடைகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க வெற்றிகரமா தகர்த்து எறியக்கூடிய துணிவு உண்டாகும். அது மட்டும் இல்லாம மீனராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாதக ரீதியா ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து சந்தேகங்களும் தீர ஒரு எளிய வழிமுறை இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தா உங்களோட கையில் இருக்க மொபைல் போன் தாங்க. ஆமாங்க, நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. உங்க போன் எடுங்க. 90 43 63 75 12 இந்த நம்பருக்கு போன் பண்ணாலே போதும். உங்களோட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னாலே அவங்க உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே சொல்லிடுவாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்றோம் அப்படின்னு பார்த்தா, நிறைய பேர் இவங்களுக்கு போன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயர்வை கண்டதா சொன்னாங்க. அதனாலதான் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு இந்த நம்பர் கட்டாயமா உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம இப்ப உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி அமையும் அப்படிங்கிறத பார்க்கலாம். எத்தனை சிரமம் வந்தாலுமே அதுல ரொம்பவுமே கஷ்டப்பட்டாவது மீண்டு வரக்கூடிய துணிவு எப்பொழுதுமே உங்களுக்கு இருக்கும். நீண்ட காலமா தொழிலில் இருந்த தடைகள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வெற்றிகரமா நீங்க தகர்த்து எறியக்கூடிய நல்ல ஒரு நிலையை அடைய போறீங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பால் நீங்க நினைச்ச காரியங்களை நினைச்சபடி செய்து முடிக்க போறீங்க. மனைவி பிள்ளைகள் ஆசைப்பட்ட பொருளையுமே வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் அதிபர்களும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகும்.
மீன ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் நின்று நிதானித்து செயல்பட்டால் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முடியும். புதிய முயற்சிகள்ல முழு ஈடுபாடு இருந்தால் மட்டும்தாங்க இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய உங்களுக்காக சாதகமா இருக்கிற பலன்களை எல்லாமே நீங்க சாதகமா அமைத்துக் கொள்ள முடியும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த பிணக்கங்கள், சண்டை, சச்சரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்துல இருக்கிறவங்க நீங்க எடுக்கும் முடிவுகளுக்கு முழுமையா கட்டுப்படுவாங்க. பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்களோட எண்ணப்படி அவங்க நடந்து கொள்ள போறாங்க. தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவும் ஏற்படாது. உங்களுடைய தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம், கவனமா இருங்க. சிலருக்கு சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும். புதிய மின்சாரம், மின்னணு சாதனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க வழியில் வீண் செலவுகளும் வரலாம், அதனால கவனமா தான் நீங்க இருக்கணும். சிலருக்கு ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்குமே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உண்டாக போகுது. மாத பிற்பகுதியில வீடு, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மாத பிற்பகுதியில தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த ஒரு சுப செய்தி உங்களை வந்தடையும். தொழில் அதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்ல ஒரு அனுகூலங்கள் வரப்போகுது. எந்த ஒரு பிரச்சனையிலுமே நீங்க முழுமையா கவனமா செயல்பட்டா சிறப்பான யோகங்கள் இருக்கு. மேலும் வியாபாரிகளுக்கு அனுகூலமான பலன்களை தடுப்பதற்கு உங்க கூட இருக்கிறவங்களே செயல்படலாம். அதனால நீங்க அவங்க கிட்ட கவனமா தான் இருக்கணும். புதிய முதலீடு செய்யறதா இருந்தா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது. விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும், ஆனாலும் கவனமா தான் இருக்கணும். பங்குதாரர்களால் ஆதாயம் உண்டாகும். பணியாளர்கள் உங்களுக்கு நல்லபடியா ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பெண்களுக்குமே கணவன் மற்றும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களால் மரியாதை அதிகரிக்கும். பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். தாய் வீட்டிலிருந்து எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக போகிறது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி, உத்திராட்டதி, ரேவதி உங்களுக்கு எப்படிப்பட்ட கிரக அமைப்புகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அனைவருக்கும் முன்னோடியா திகழக்கூடியவங்க தான் நீங்க. உங்களுக்கு குரு பகவான் இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே 3ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சு 7, 9, 11ஆம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும். குடும்பத்துல நிம்மதி மற்றும் கூட்டு தொழிலில் ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரிய பகவான் உச்சமாக சஞ்சரிக்கக்கூடிய நிலையிலையும் விரய சனியின் பார்வையுமே குடும்பஸ்தானத்தில் உண்டாகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது. அதன் பிறகு உத்திராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு பல வழியிலுமே செலவுகளை அதிகரித்து வரக்கூடிய நிலையில தன குடும்பதியா இருக்கக்கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால பிள்ளைகளால் ஏற்பட்டிருந்த நிலையில வந்த சங்கடங்கள் காணாமல் போகும். பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனை முடிவிற்கு வரும். மனதில புதிய சிந்தனை உண்டாகும். உங்கள் விருப்பம் எதுவோ அதை தேடி மனம் இயங்கக்கூடிய அமைப்பு பெற போறீங்க. அதன் பிறகு ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு திட்டமிட்டு செயல்பட்டு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இந்த மாதம் உருவாகி இருக்கு. புதன் பகவான் மாதம் முழுவதுமே சாதகமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். தெளிவாக சிந்தித்தால் நல்ல லாபத்தையுமே நீங்க அடைய முடியும். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் விலகும். பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். கலைஞர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் நல்ல நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த மாதத்துல எந்த விஷயத்துல எல்லாமே உங்களுக்கு கவனமாகவும் நீங்க எச்சரிக்கையாகவும் செயல்படணும் அப்படின்னு பார்த்தா, புதிய முதலீடு செய்யறதா இருந்தா பெரிய அளவில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. புதிய முதலீடுகள் செய்யும் பொழுது யோசிச்சு செய்யறது ரொம்பவுமே நல்லது. அதே போல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நீங்க கொஞ்சம் அனுசரணையா நடந்துக்கிறது மிகவும் நல்லது. தொழிலில் உள்ள கூட்டாளிகள் கிட்ட நீங்க கொஞ்சம் அனுசரணையாகவும் கனிவாகவும் நடந்துக்கணும். தொழில எப்படி ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படிங்கறத உங்களோட இல்லத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நீங்க ஆலோசனை சேர்ந்து செய்யறது ரொம்பவுமே நல்லது. மேலும் உங்க கூட வேலை செய்யறாங்க இல்லையா, அவங்க கிட்டயுமே உங்களோட வேலை விஷயமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மை உண்டாகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் மற்றும் தாமதங்கள் இது காணாமல் போகும். குரு பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் எல்லா விஷயத்திலுமே. குரு பகவானின் அருளால் மீனராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதா நடக்க நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
மேலும் எல்லா விஷயத்திலுமே கவனமா செயல்பட்டா பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மையாக பல வாய்ப்புகள் முடியும். வருகிற அனைத்து பயன்களையுமே நீங்க எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய முன்னேற்றமா அமையும். நல்லா கவனமா எல்லா விஷயத்திலுமே இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். என்ன மீனராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற பதிவுகள் நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே.